இதையே நம்ம ரெகுலராக பண்ணுறப்போ அதுவே அந்த குழந்தைங்கள பற்கள் முன் பற்கள் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கலாம். அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் போகிறப்போ லைட்டாக ப்ரௌன். அந்த ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுக்குற ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணுங்கள். நிறைய பேரோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, அது எப்படி விழப்போகிற பல்லு தானே, பெர்மனன்ட் டூத் வரப்போகுது, ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இது எப்படி டாக்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வைஷ்ணவி, ஃபவுண்டர் ஆஃப் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை, ஒரையூர், திருச்சி. எங்களோட யூடியூப் சேனல் மூலிமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப சின்ன ஒரு 2-3 வயசு தான் டாக்டர் ஆகுது. பட் ஆனால் என் குழந்தைக்கு வந்து மேல் தாடையில் இருக்க முன்பற்கள் எல்லாமே வந்து கருப்பாக மாறிடுச்சு, சொத்தையாயிடுச்சு. நான் பெருசாக எந்த ஸ்நாக்ஸோ சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட எதுவும் கொடுக்கறது இல்லை, பட் ஏன் இப்படி மாறுதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எதனால் வருது, அது வர்றதுக்கான ரீசன் என்ன, நம்ம எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நியூ மதர்ஸ் எல்லாருக்குமே வந்து குடோஸ், ஏன்னா அது அவ்வளோ ஈஸியான ஜாப் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம வந்து குழந்தை வந்து நைட்டு வந்து அழாமல் தூங்கணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுத்துட்டு அப்படியே தூங்க வச்சுருவாங்க. ஏன்னா குழந்தையும் வந்து அப்படியே சமத்தா தூங்கிடும். ஸோ அதனால நம்மளும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் வந்து சின்ன பசங்களில் அந்த முன்பற்களில் வந்து சொத்தை வர்றதுக்கு ஒரு மேஜர் ரீசன். அதை வந்து நாங்கள் வந்து நர்சிங் பாட்டில் கேரிஸ் அப்படின்னே சொல்லுவோம். இது எதனால் வருதுன்னா, நிறைய பேர் குழந்தைங்க வந்து அது பாசிஃபயர் மாதிரி, அந்த குழந்தைக்கும் அது வந்து சமத்தான் தூங்குறதுக்கு ஒரு ரீசன், அழுவாங்க, கொஞ்சம் கிராங்கியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நைட் டைம் ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுத்து அப்படியே தூங்கிட்டாங்கன்னா அந்த பால்லாம் அப்படியே இந்த பாலோட படிவம்லாம் பல்லில் இருக்கும். அது பல்லுலேயே நைட் ஃபுல்லாக அந்த குழந்தை தூங்குற வரைக்கும் இருக்கிறப்போ சீக்கிரமாக அந்த வாயில் இருக்க பாக்டீரியாலாம் ஆக்ட் பண்ணி அந்த பல்லில் சொத்த வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதையே நம்ம ரெகுலராக பண்ணுறப்போ அதுவே அந்த குழந்தைங்கள முன் பற்கள் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கலாம். அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் போகிறப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் ஒரு எல்லோஷ் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் டீப்பராக போயிடுச்சு, லாஸ்ட் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா பிளாக் கலரில் இல்லை ஃபுல்லாக பல்லே அரிச்ச மாதிரி கூட இருக்கலாம். இது எப்படி டாக்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியிலையோ இல்லாட்டி காஸ் துணியிலையோ தண்ணி வச்சு அந்த பற்களை வந்து க்ளீன் பண்ணி விடுங்க. ஒரு 6 months மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபிங்கர் ப்ரஷ் விற்குது, இல்லைன்னா குழந்தைகளுக்கான சின்ன ப்ரஷ் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணி விடுங்க டெய்லி மார்னிங் அண்ட் நைட் கூட. இல்லைனா நைட் டைம் நீங்கள் பால் குடிக்கிறீங்கன்னா பால் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதே பாட்டிலில் தண்ணி கொடுத்துட்டு தூங்க வைங்க. நம்ம அப்படியே பால் மட்டும் கொடுத்துட்டு தூங்க வைக்கிறது தான் இந்த மாதிரி முன்பற்களில் சொத்த வர்றதுக்கு மேஜர் ரீசன். இன்னொன்று, ஒரு 1 yearலேருந்து 1.5 years, அதாவது ஒரு 18 months மேலே ஆயிடுச்சுன்னா அந்த ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுக்குற ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணுங்கள். அதை நம்ம அதுக்கப்புறமும் வந்து நம்ம இப்படி கொடுத்துட்டே இருக்கிறது டூத் டெவலப்மெண்ட்காக இருக்கட்டும் இல்லாட்டி சொத்த வர்றதுக்காக இருக்கட்டும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஸோ ஒரு 1.5 years ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணுங்கள். 1.5 yearsக்குள்ளே இருக்காங்க, நீங்கள் ஃபீடிங் பாட்டிலில் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு வாட்டி கொடுத்ததுக்கப்புறமும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் துணியில் டெய்லி ப்ரஷ் பண்ணுறது கூட உங்களுக்கு மார்னிங் தான் பண்ண முடியுது அப்படின்னா ஈச் ஃபீட்க்கு அப்புறமும் நீங்கள் வந்து அது ஒரு காட்டன் துணியில் வைப் பண்ணி விடுறது வந்து இட் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் 6 monthsக்கு அப்புறமே ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கலாமானா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். அதுக்குன்னே வந்து பேஸ்டஸ் இருக்குது, அதுக்குன்னு ப்ரஷ் இருக்குது. நான் அதை பற்றிலாம் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டூத் எரப்ட் ஆனதுக்கு அப்புறமே நம்ம அந்த டூத்தை வந்து வி ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் எஃபர்ட்ஸ் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒருவேளை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த முன்பற்கள் எல்லாம் வந்து கருப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேரோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, அது எப்படி விழப்போகிற பல்லு தானே, பெர்மனன்ட் டூத் வரப்போகுது, ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த பால் பற்கள் 3 வயசுக்குள்ளே வந்துடும். பட் அந்த நிரந்தர பற்கள்லாம் வந்து 6-7 years அதுக்கப்புறம் தான் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் அந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பால் பற்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த நிரந்தர பற்கள் வர்றதுக்குமே அந்த பால் பல்லு வந்து ஒரு கைடு மாதிரி. ஸோ அதோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது, அந்த பால் பற்களை பாதுகாத்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்ரெடி அந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இல்லை முன்பற்களில் சொத்தை இருந்துச்சுன்னா இமீடியட்டாக போய் உங்கள் நியர்பை டென்டிஸ்ட் போய் விசிட் பண்ணுங்கள், அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பட் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த நர்சிங் பாட்டில் கேரிஸ்லேருந்து கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இதே மாதிரியே இன்னும் நிறைய டென்டல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் கண்டினியூஸாக போடுறதா இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for listening to the video. Thank you so much.